பாதுகாப்பான இருக்கிற மக்களை எதுக்கு பாதுகாக்க போறாருன்னு தெரியல. ரொம்ப பாதுகாப்பான நிலையில் மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மக்களை என்ன பாதுகாக்க போறாருன்னு தெரியல. ஏற்கனவே 2021 வரைக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களை மீட்டெடுத்து எடப்பாடி பழனிசாமி திரிசங்கு சொர்க்கத்துல இருக்கார். என்னன்னா யாரையுமே அவரால் இன்னைக்கு எதிர்த்து பேச முடியல. உதாரணத்துக்கு விஜய் இப்படி தான் முதல்வர் ஆகிறாரு, நீங்க அதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்கன்னா, அது அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் முதல்வர் ஆவேன், அவர் என்ன முதல்வர் ஆகிறது, நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவரை எதிர்த்து கூட ஒரு அறிக்கை விடுவதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தலைமையில தான் ஆட்சி. பாஜகவை நாங்க அப்படி அடிமையாக மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த விதத்திலையும் துணிச்சல் இல்லை. ரெண்டு பக்கமும் அவர் இடி வாங்கிட்டு இன்னைக்கு என்ன நிலைமையில மக்களை சந்திக்க போறாருன்னு தெரியல. ஆனா எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் அறிவாலயத்துல உடன்பிறப்பே வான்னு நம்முடைய கட்சி தொண்டர்களை அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு.